ஆபரண தங்கத்தின் விலை 2 நாட்களுக்கு பின்பு மீண்டும் உயர்வு. ஒரே நாளில் சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்துள்ளது. மீண்டும் 1 கிலோ வெள்ளியின் விலை 3 லட்சம் ரூபாயை தொட்டது. கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 300 ரூபாய்க்கு விற்பனை. உலக நாடுகளின் கடன் சுமை, போர் பதற்றங்களால் உருவாகியுள்ள அச்சமே தங்கத்தின் விலை ஏற்றத்துக்கு காரணம். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 1000 டன் தங்கம் வாங்கப்பட்டிருப்பதாக உலக தங்க கவுன்சில் தலைமை செயல் அதிகாரி டேவிட் டாய் தகவல். இந்தியாவில் தங்க கடன்கள் ஆண்டுக்கு 128 விழுக்காடு அதிகரிப்பதாக ரிசர்வ் வங்கி தகவல். முதல் முறையாக தங்க கடன் நிலுவை 4,517 கோடியை தாண்டியது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் இன்று இரவு தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமரின் வருகையை ஒட்டி முன்னேற்பாடுகள் தீவிரம். மதுரையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கும் பிரதமர் மோடி. பரமக்குடி, ராமநாதபுரம், மரக்காணம், புதுச்சேரி 4 வழிச்சாலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி அளிக்காதது ஏன் என பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கேள்வி. தேர்தல் நேர பட்ஜெட்டில் கூட தமிழ்நாட்டுக்கு மோடி அரசு நிதி ஒதுக்கவில்லை என குற்றச்சாட்டு. தென்னிந்தியாவின் மான்செஸ்டராக இருக்கக்கூடிய கோவைக்கு மெட்ரோவுக்காக ஏன் அனுமதி தரல? கோயில் நகரமான மதுரை மெட்ரோவுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்களா? திருச்சி மெட்ரோவுக்கு அனுமதி வழங்க எது தடுக்குது? வழக்குகளில் இருந்து தப்பிக்க சுயநலத்துடன் கூட்டணி அமைத்துள்ளார் பழனிசாமி. சந்தர்ப்பவாத கூட்டணி சர்க்கஸ் கூடாரம் போல களையும் என மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தேர்தலுக்காக தான் அவங்க கூட்டணியா அமைச்சிருக்காங்களாம். சர்க்கஸ் முடிஞ்சதை எப்படி கூடாரத்தை பிரிச்சு விடாங்களோ அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சதோ இவங்க மறுபடியும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரித்து தங்களுடைய நாடகத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள்? சற்று நேரத்தில் திமுக காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை. தேர்தல் நேரம் என்பதால் பலர் சந்திப்பார்கள், பேசுவார்கள். தாவேகாவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துகிறதா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காமல் கிரீஷ் சோடங்கர் பதில். மனிதநேய ஜனநாயக கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சிகளுக்கும் இன்று திமுக அழைப்பு. முதற்கட்ட சந்திப்பில் விரும்பும் தொகுதிகள் பட்டியல் கொடுக்கப்படவுள்ள கட்சிகள். திமுகவில் இணைந்தார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். ஆற தழுவி வரவேற்ற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். அண்ணா அறிவாலயத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்ற தங்க தமிழ்ச்செல்வன். எதிர் துருவங்களாக இருந்தவர்களை ஒன்றிணைத்த மு.க. ஸ்டாலின். யார் சொன்னது நீங்க கேள்வியே தவறு. ஜெயலலிதாவை மறந்து சுயநலமே வாழ்க்கையாக கொண்டுள்ளார் பன்னீர்செல்வம் என முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி விமர்சனம். திமுகவுடன் சதித்திட்டம் தீட்டியவர் பன்னீர்செல்வம் என்று சி.வி. சண்முகம் தாக்கு. புரட்சி தலைவி அம்மா அவர்களை மறந்து சுயநலமே என்னுடைய வாழ்க்கை என்பதை உலகிற்கு காட்டுகின்ற வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்திருக்கிறார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் முடிவு துரதிருஷ்டவசமானது என சசிகலா கருத்து. தீய சக்தி திமுகவை தாய் கழகமாக நினைத்து இணைந்தது தவறு என்றும் பதிவு. தாவேகா தலைவரும் நடிகருமான விஜயின் மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு.
விஜய் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். நடிகை ஒருவருடனான விஜயின் திருமணத்தை தாண்டிய உறவே தன் முடிவுக்கு காரணம் என சங்கீதா விளக்கம். உணர்வு பூர்வமாக விஜய் தன்னிடமிருந்து விலகிவிட்டதாகவும் ஆதங்கம். சிபிஐ வழக்கிலிருந்து சந்திரசேகர ராவின் மகள் கவிதா உட்பட 23 பேரும் விடுவிப்பு. மதுபான கொள்கையில் எந்தவிதமான சதித்திட்டமோ குற்றவியல் நோக்கமோ இல்லை என டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பு. சிபிஐ வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் கதறி அழுத டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால். கடவுள் நம்முடன் இருக்கிறார் என உருக்கம். ஒடிசாவில் குறுகிய தூர வான் பாதுகாப்பு ஏவுகணையின் சோதனை வெற்றி. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அதிநவீன வான் பாதுகாப்பு ஏவுகணை இலக்கை துல்லியமாக தகர்ப்பு. காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தொடங்கியது ஹோலி பண்டிகை கொண்டாட்டங்கள். ரங்பரி ஏகாதசியை முன்னிட்டு குவிந்த பக்தர்கள். மதுராவில் உள்ள பிருந்தாவனத்தில் கோலாகலமாக ஹோலி கொண்டாடும் மக்கள். வண்ணப் பொடிகளுக்கு பதில் மலர்களை வீசி உற்சாகம். பண மூட்டைகளுடன் சென்ற பொலிவிய ராணுவ விமானம் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் விழுந்து நொறுங்கியது. விபத்தில் 15 பேர் உயிரிழப்பு, 30க்கும் அதிகமானோர் காயம். இத்தாலியின் மிலன் நகரில் டிராம் ரயில் தடம் புரண்டு விபத்து. ரயிலில் பயணித்தவர் உட்பட 2 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழப்பு. தமிழகத்தைச் சேர்ந்த இயற்பியலாளர் சர் சி.வி. ராமன் ஒளிச்சிதறல் கோட்பாடை அறிமுகப்படுத்திய தினம் இன்று. நாடு முழுவதும் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாட்டம். நாமக்கல்லில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை 5 ரூபாய்க்கும் கீழ் சரிவு. 6 மாதங்களுக்கு பிறகு 5 ரூபாய்க்கும் கீழ் குறைந்தது முட்டையின் விலை. சென்னை ரயில் பயணிகளை பாதிக்கும் மற்றும் ஒரு அறிவிப்பு. சூலூர்பேட்டை ஆவடி செல்லும் ரயில்கள் உட்பட 4 ரயில்கள் முழுமையாக ரத்து. சென்னை மெட்ரோ ரயில் 4ஆம் வழித்தடத்தில் சுரங்கம் தோண்டும் பணி நிறைவு. கலங்கரை விளக்கத்திலிருந்து மயிலாப்பூரை வந்தடைந்தது பிளமிங்கோ. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மயிலாடுதுறை மீனவர்கள் மார்ச் 13ஆம் தேதி வரை காவலை நீட்டித்தது இலங்கை நீதிமன்றம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 4வது புத்தக திருவிழா தொடக்கம். 8ஆம் தேதி நடைபெறும் புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்த ஆட்சியர். பழனி முருகன் கோவிலில் 5 கோடி ரூபாயை கடந்த உண்டியல் காணிக்கை. 565 கிராம் தங்கத்தையும் காணிக்கையாக செலுத்திய பக்தர்கள். தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் 1 டன் மலர்களால் அலங்காரம். சாலையிலிருந்து சன்னதி வரை செய்யப்பட்ட அலங்காரத்தை கண்டு ரசித்த பக்தர்கள். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.